வெல்கம் டு KA ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம +1 மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் செட்ஸில் ஆப்ரேஷன்ஸ் இன் செட்ஸ் தான் படிக்க போகிறோம். முக்கியமாக அதில் 4 ஆப்ரேஷன்ஸ் தான் நமக்கு படிக்க வேண்டியதாக வருது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா யூனியன், செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷன், தென் டிஃப்ரென்ஸு அண்ட் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். எக்ஸாமுக்கு இதிலேருந்து நிறைய கொஸ்டின் யூஸ்வலாக வரக்கூடியது தான். அதனால் இது நல்லா படித்து விடுங்க. இது என்னென்னு தெரிஞ்சால் தான் நமக்கு இதோடைய வென் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். இதில் வென் டயக்ராம் ட்ரா பண்ணணும்னா நம்ம இது என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆல்ரெடி சப்செட்ஸ் என்ன, இன்டர்வெல்ஸ் என்ன, அது மாதிரி ரிலேட் யூனிவர்சல் செட்ஸு, அது மாதிரி இன்டர்வெல்ஸு க்ளோஸ்டு இன்டர்வெல்ஸ் அண்ட் ஓப்பன் இன்டர்வெல்ஸ் எப்படி எழுத முடியும், சப்செட்ஸ் என்னது, அதோடைய யூனிவர்சல் செட் என்னது, அதோடைய ப்ராப்ளம்ஸு, அதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம முடிச்சிருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க் ഞാൻ கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன் யூனியன். யூனியன்னா நம்ம இப்போ 2 செட் கன்சிடர் பண்ணுதோம். செட் 2, 4, 6. Another set B equal to B is 3, 4, 5, 6, 7. A union B சிம்பிள் இதுதான். A union B அப்படின்னா இதில் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ஆனால் ஒரு எலமெண்ட்டையும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு தடவை எழுதிட்டோம்னா அது மட்டுமே போதும். ரிப்பீட் பண்ணி அதை திருப்பி திருப்பி எழுத வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2, 4, 6, 2, 4, 6. ஓகே, தென் செட் பி 3 നമ്മൾ எழுதலை, அதனால் எழுதலாம். 4 ஆல்ரெடி இதில் இருக்குது, அதனால இனியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். தென் 5, 6 ஆல்ரெடி இதில் வந்திருக்கு, அதனால இனியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். தென் 7. இதுதான் A யூனியன் B. கிளியர்? Consider another example. Set A is A, E, I, O, U. Another one is C, D. What is A union B? A union B is A, E, I, O, U. Then A ini repeat பண்ண வேண்டாம். B, C and D. Okay. Clear? Next we are moving to intersection. What is A intersection B? Same example consider பண்ணுவோம். A intersection B சிம்பிள் இதுதான். A intersection B னா ரெண்டுலேயுமே காமனாக என்னது இருக்குது அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ரெண்டுலே காமனாக என்ன இருக்குது அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்படின்னா இதில் 2 இதில் கிடையாது, 4 இதில் வந்திருக்கு, காமனாக வந்திருக்கு, அதனால் நம்ம 4 எழுத முடியும். தென் 6 இதில் வந்திருக்கு, அதனால் 6ம் எழுத முடியும். வேறு ஒன்றுமே இதில் காமனாக கிடையாது. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக வந்துடக்கூடிய எலமெண்ட்டோடைய செட்டை தான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். கிளியரா? இந்த செகண்ட் கேஸ் பார்த்துடுங்க. ஓகே, ஏ காமனாக வந்திருக்கு, இ இதில் கிடையாது, IOU ஒன்றுமே இதில் கிடையாது. அதே மாதிரி நம்ம திருப்பி பார்க்கும்போது BCD இது ஒன்றுமே இதுலேயும் கிடையாது. காமனாக 6 மட்டும்தான் வந்திருக்கு, ஏ மட்டும்தான் வந்திருக்கு. See another example. A is 2, 4, 6.
and B is 1, 3, 5, odd numbers. Then what is A intersection B? 2, 4, 6 இதில் கிடையாது. அதே மாதிரி 1, 3, 5 இதிலையும் கிடையாது. அப்படின்னா A intersection B என்னதான் கிடைக்கும்? Null set or void set or empty set. The A intersection B null set அഥவா void set or empty set வந்துட்டுன்னா அந்த செட்ஸை நம்ம சொல்லது disjoint sets. Disjoint sets. இப்போ எக்ஸாம்க்கு இப்படி தான் கேள்வி வரும். Verify whether the following set is disjoint. அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும் என்ன டிஸ்ஜாயிண்ட் செட்னு. டிஸ்ஜாயிண்ட் செட்னு என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். கிளியரா? See here, disjoint set if A intersection B is empty set. On solving intersection, if we get empty set, that set is said to be disjoint sets. Clear? Next we are moving to difference. For that, let us consider another example. And we have 2, 4. Then difference is A difference B, that is A minus B, A difference B. A difference B na ഇതിലെ കോമണാ வரக்கூடிய എലമെന്റ് കട്ട് பண்ணிட்டு மீதி A ல என்னது வருதோ அதுதான் A minus B. What is remaining in A set A? 1, 3, 5. The elements are 1, 3, 5. If so, what is B minus A? What is B minus A? B minus A ചെയ്യുമ്പോൾ Bയിലെയും Aയിലെയും வரக்கூடிய കോമണാ வரக்கூடிய எலமெண்ட்ஸை கட் பண்ணிட்டு மீதி Bயில என்னது வருதோ அதுதான் எடுத்து எழுதணும். மீதி Bயில என்னது இருக்கோ அதுதான் நம்ம இங்க ஆன்சரா வரும். அப்படின்னா 2, 4 கட் பண்ணியாச்சு. மீதி என்ன மாதிரி இருக்கா Bயில? ஒண்ணுமே கிடையாது. That means B minus A is empty set. A minus B not equal to B minus A. Clear? Next we have to find out the complement of a set. Complement of a set. Complement is nothing. It is actually U minus A. A complement is U minus A. What is U? U is the universal set. The difference of universal set and the given set is its complement. A complement கிடைக்கணும்னா நம்ம யூனிவர்சல் செட்டோடையும் செட் ஏயோடையும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா B காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? B காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா யூனிவர்சல் செட்டோடையும் the given set B ஓடையும் டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். See that the universal set is 1, 2, etc. up to 10. And the set A is 2, 4, 6. Set B is 5, 7, 9. Then what is A complement? A complement is actually U minus A. U minus A. U minus A na இதில் இருக்கக்கூடிய 2, 4, 6 தான் காமனாக வருது. அது மூணுமே கட் ஆயிரும். அது மூணுமே கட் ஆயிட்டு இதில் மீதி என்னது வருதோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ 2, 4, 6 போயிட்டு மீதி என்னது வருது? யூவில் 1 வரும், 2 வராது, கட் ஆயிட்டுது, 3 வரும், 4 கட் ஆயிட்டுது, 5 வரும், 6 வராது, அதுவும் இங்கே கட் ஆயிட்டுது, 7 வரும், 8, 9, 10. Clear? Actually it is U minus A or U difference A. Now what is B complement? B complement is nothing.
First you cancel 579. 579 கட் பண்ணிட்டு மீதி இதில் எது வருதோ 579 கட் பண்ணிட்டு மீதி இதில் என்னது வருதோ அதுதான் பி காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 வராது கட் ஆயிட்டுது, 6 வரும், 7 வராது கட் ஆயிட்டுது, 8 வரும், 9 வராது அது கட் ஆயிட்டுது, 10 வரும். கிளியரா? ஓகேயா? அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். Let U equal to universal set up to 9 and A is given 1 2 3 4 and B is given it is 2 4 6 8. Okay, and C is 3 4 5 6. We have to find out the first one is A complement. We have to get the first one is A complement. A complement na set A is 1 2 3 4. A complement is U minus A. அப்படின்னா யூவில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு மீதி எது வருதோ அது மட்டும் பார்த்தா போதும். மீதி என்னது வரும்? 1 வராது, ஏன்னா இதில் 1 வந்திருக்கு. யூவில் இருக்கக்கூடிய 1 2 3 4 கட் பண்ணிவிட்டு மீதி எது வருமோ அது மட்டும். மீதினா 5 வரும், 6 வரும், 7 8 9. இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். Next is B complement. B complement எழுதுனா B என்னன்னு தெரியணும். B 2 4 6 8. 2 4 6 8. அப்படின்னா B complementனா U minus B. Bயில் இருக்கக்கூடியது எல்லாமே கட் பண்ணிட்டு மீதி Uவில் என்னது வருதோ அது மட்டும் எழுதணும். 2 4 6 8 எழுதக்கூடாது, மீதி எல்லாமே 1 3 5 7 8 வந்திருக்கு, 9 போதும். கிளியரா? Next our question is A union C the whole complement. We have to find out A union C the whole complement. For that let us know what is C. C is 3 4 5 6. 3 4 5 6. Then what is A union C? A union C na A ல இருக்கக்கூடியதும் C ல இருக்கக்கூடியதும் எல்லா எலிமெண்ட்டையுமே எடுத்து எழுதணும். ஆனா ஒரு எலிமெண்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 here 3 4 ஆல்ரெடி வந்துட்டு மீதி 5 6 மட்டும் போதும். Okay? Here we have to find out A union C the whole complement. A union C the whole complement. அப்படின்னா யூவில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு மீதி எது வருதோ அது மட்டும் எழுதணும். 1 2 3 4 5 6 வராது, மீதி எதெல்லாம் வரும்? மீதி எதெல்லாம் வரும்? 7 8 9. ஏன்னா இங்கே A யூனியன் சியில் 1 2 3 4 5 6 வந்திருக்கு. அப்போ அதை ஒன்றுமே இனி எழுத வேண்டாம், மீதி யூவில் என்னது வந்திருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் 7 8 9. இதுதான் இதோடைய ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி கேட்கக்கூடியது. இதுதான் மோஸ்ட் காமன் டைம் ஆஃப் கொஸ்டின் இன் தி எக்ஸாம். the show that, verify that சொல்லி இதே டைப் கொஸ்டின் தான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி வந்திருக்கு. The most common type of question is verify, show that, simplify, A intersection B the whole complement is equal to such and A find A complement,
வாட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அந்த டைப் கொஸ்டின் தான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்கு. Next is, what is A complement the whole complement? What is A complement the whole complement? A complement already நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. 5, 6, 7, 8, 9 இதோடைய காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்படின்னா யூனிவர்சல் செட்லேருந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு மீதி எது வருதோ அது மட்டும்தான் நம்ம எழுதணும். யூனிவர்சல் செட்டில் 5, 6, 7, 8, 9 போயிட்டு மீதி எது வரும்னு பார்க்கணும். மீதி எது வரும்? 1, 2, 3, 4 வரும். ஆக்சுவலி அதுதானே செட் ஏ. அப்படின்னா A complement the whole complement is equal to A. இதை படிச்சு விடுங்க. A complement the whole complement is equal to A. Clear ஆயிட்டுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அது முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான் இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் வரக்கூடிய சேம் கொஸ்டின்ஸ் தான், கொஸ்டின் பேஸ்டு கண்டென்ட் தான் இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணிக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகேயா? ஓகே, next is b minus c the whole complement. b different c the whole complement. First we have to write what is b minus c. b minus c. b is 2, 4, 6, 8. and C is 3, 4, 5, 6. இதில் ரெண்டுலேயும் வரக்கூடிய காமனாக வரக்கூடிய எலிமெண்ட்ஸை கட் பண்ணிடலாம். 4 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆகிடுது. 6 கேன்சல் ஆயிரும், 6 கேன்சல் ஆகிடுது. மீதி இதில் எது வருமோ அதுதான் B மைனஸ் C. அப்படின்னா மீதி இதில் எது வருது? மீதி இதில் வரக்கூடியது 2ம் 8ம் மட்டும்தான். 2ம் 8ம் மட்டும்தான். அப்படின்னா B minus C is 2 and 8. Then what is B minus C the whole complement? யூனிவர்சல் செட்லேருந்து இந்த 2ம் 8ம் கட் பண்ணிட்டு மீதி என்னதெல்லாம் வருதோ அதுதான் B minus C the whole complement. இல்லைன்னா U minus B minus C என்னது வருதோ அதுதான் B minus C the whole complement. யூனிவர்சல் செட்லேருந்து இந்த 2ம் 8ம் கட் பண்ணிட்டு மீதி என்னதெல்லாம் வருதோ அதை மட்டும் எழுதிடுங்க. 1, 3, 4, 5, 6, 7, not 8, 9. 2 8 கிடையாது, மீதி எல்லா எலிமெண்ட்ஸுமே வரும். கிளியரா? Next is A intersection B. A intersection B. A intersection B. Aலையும் Bலையும் காமனாக வரக்கூடிய எலிமெண்ட்ஸு 2 காமனாக வந்திருக்கு, 3 கிடையாது, 4 காமனாக இருக்குது, மீதி ஒன்றுமே இதில் கிடையாது. அதே மாதிரி 6, 8 இதில் கிடையாது. அப்படின்னா 2, 4 மட்டும்தான் A intersection B. Next is A complement intersection B complement. A complement intersection B complement. What is A complement? A complement is 5, 6, 7, 8, 9. Then what is B complement?
13579 அப்படின்னா what is A complement intersection B complement? A complement intersection B complement ரெண்டுலேயுமே காமனாக வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதணும். அப்படின்னா 5 காமனாக வந்திருக்கு, 6 கிடையாது, 7 வந்திருக்கு, 9 வந்திருக்கு. 5, 7, 9. கிளியர்? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் கிளியராக இருக்கும். Okay, see you in the next video. Please don't forget to subscribe my channel. Thank you for watching. Thanks a lot.